ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள், உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து. நாகூம் 2:1. அன்புக்குரியவர்களே, வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் தாக்குதலில் இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள கர்த்தர் தந்திருக்கும் ஆலோசனை இது. சாத்தானுக்கு சிதறடிக்கிறவன் என்று பெயர். அவன் குடும்பத்தின் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அன்பையும் ஐக்கியத்தையும் வேத வாசிப்பையும் ஜெப ஜீவிதத்தையும் சிதறடிக்கிறான். நீங்கள் அரணான அன்பின் ஐக்கியத்தை காத்துக்கொள்ளுங்கள். குடும்பத்தில் ஒருமனப்பாட்டை காத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஜெப ஆவியை காத்துக்கொள்ளுங்கள். எல்லா காவலோடும் உங்கள் வழிகளையும் உங்கள் நாவையும் உங்கள் கண்களையும் காத்துக்கொள்ளுங்கள். காக்காவிட்டால் கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் உள்ளே புகுந்துவிடும். ஆபாச சுவரொட்டிகள் இன்டர்நெட்டில் வரும் அசுத்தங்களுக்கும் விலகும்படி உங்கள் கண்களை காத்துக்கொள்ளுங்கள். மனதின் அறையை கட்டாவிட்டால் மனம் ஒரு நிலையில் இராமல் அங்கும் இங்கும் அலைமோதும். உபவாசத்தில் தரித்து மனதை கர்த்தருக்குள் திடப்படுத்துங்கள். நீங்கள் ஜெபிக்கும் போது தேவ பலன் இறங்கி வந்து உங்களை பலப்படுத்தும். உன்னத பலத்தினால் பரிசுத்த ஆவியினால் பலப்படுவீர்கள். அடுத்ததாக, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம். விசுவாசத்தில் பலப்படுங்கள். இயேசுவின் நாமத்தினால் ஜெயங்கொண்ட வாழ்க்கை வாழ தேவன் அனுகிரகம் செய்வார். நாம் ஜெபிப்போம். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் ஓடி போவான் என்ற வசனத்தின்படி எங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தும் அன்பின் பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, மன உளைச்சலுக்குள் ஆளாகி பாதிப்புக்குள்ளானவர்களுக்கு தேவரீர் விடுதலை தர வேண்டுமாயும், வேதனை உண்டாக்குகிற கிரியைகளை அகற்றி சமாதானத்துக்கு ஏதுவான வழியில் நடத்த வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, சத்ருவினால் வருகிற சகல போராட்டங்களையும் மேற்கொண்டு மகிழ்வான வாழ்க்கை வாழ எங்களுக்கு இரக்கம் செய்யுங்க. கர்த்தாவே, எங்கள் குடும்ப வாழ்வில் ஒரு மனம் ஒற்றுமையோடு செயல்படவும், ஒருவரின் ஒருவர் அன்பு கூறவும், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து தேவ அன்பில் பலப்படவும், அனுதினம் வேதம் வாசித்து குடும்பமாக ஜெபித்து தேவ இரக்கத்தை பெற்று திடப்படவும் உங்க கிருபை வழிநடத்தல் வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பத்திலும் சமாதானத்தை குலைக்கிற பிரிவினையின் பிரச்சனைகளை கொண்டு வர முயலுகிற சத்துருவை மேற்கொள்ள உங்க பெலன் பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் எல்லா காவலோடும் தங்களது நாவையும் மனதையும் கண்களையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்து பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் சத்ரு மேற்கொள்ளாதபடி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். தேவனே, எங்கள் தேசத்தில் உம்முடைய ராஜ்யம் வர வேண்டும் என்றும் உம்முடைய சித்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் அனைத்து மக்களும் உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறவர்களாக மாறும் காலம் வர வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். அப்பா, எங்கள் தேச மக்களின் ரட்சிப்புக்காக உழைக்கிற அனைத்து ஊழியர்களையும் தேவரீர் நீங்க ஆசீர்வதித்து அவர்கள் எல்லைகள் பெருக பண்ண வேண்டும் என்றும் ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காய் நன்றி சொல்லுகிறோம். துதிக நம்மையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.